எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி அன்பர்களே, சுழற்றி அடிக்கப் போகும் சுக்கிரன் என்ற தலைப்பின் கீழ் நீண்ட வருடங்களுக்கு பின்பாக உங்களுக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய, லாபத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்களுக்கு சிறப்புகளை தருவார். சில நிலைகளில இதுவரை இருந்து வந்த சிக்கல், ஏற்பட்டிருந்த சிக்கல் தானாக தீரக்கூடிய, காணாமல் போகக்கூடிய, அந்த சிக்கல் கரைந்தே காணாமல் போகக்கூடிய அற்புதத்தை தருகிறார். அது எந்த நிலைகளில் என்று இந்த பதிவிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத கடகராசி என்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். எனது அன்பு நேயர்களே, கடகராசி என்பர்களே, இந்த கடகராசி மண்டலம் என்பது புனர்பூசம் 4ஆம் பாதம். இது குருவினுடைய நட்சத்திரம். பூசம் சனி பகவானினுடைய ஒரு அற்புத நட்சத்திரம். லக்ஷ்மி கடாட்சத்தை தரும், குருவினுடைய சிறப்பு அருளையும் இங்கு உங்களுக்கு தரும். ஆயில்யம் நட்சத்திரம் என்று இந்த நட்சத்திரங்களிலே 9 பாதங்களை கொண்டது. உங்களுடைய பொது தன்மை எப்படி தெரியுமா? எவ்வளவு நாள் தான் பயப்படாதது போலவே, வீரனை போலவே காட்டிக்கொள்வது என்று இருக்கக்கூடிய நிலையில் இருந்து இப்போது தன்னம்பிக்கை பிறக்கும். அஞ்சாதவர்களாக மாறக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் அஞ்சாமை எப்போது வரும்? நம்மிடம் கள்ளமில்லை, கபடமில்லை என்றால் அஞ்சாமை வந்துவிடும். அதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகியது என்றாலே இனி நாம் சரியான திசையிலே செல்வோம் என்ற அந்த மனநிலைக்கு வரும்போது அந்த அஞ்சாமல் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே அஷ்டம நிலையில சனி பகவான் இருக்கிறார். அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ஆனாலும் கூட பலருக்கு பல நிலைகளிலே தாங்களாகவே சென்று சிக்கிக்கொண்ட சிக்கல் இருக்கும். குறிப்பாக எது தேவையில்லையோ, குறிப்பாக உற்றார், உறவினர், நண்பர்கள், ரத்த சம்பந்தங்கள் இவர்களுக்காக சென்று சிக்கிக்கொண்ட நிலைகள் இந்த அஷ்டமச்சனி காலத்துல இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் அடி, இடி போன்று விழுகிறது என்ற அந்த நிலையிலிருந்து மாறி இப்போது சிறப்புகள் ஏற்பட்டு, அந்த சிறப்புகளிலே மிக முக்கியம் என்னவென்றால், கடந்த டிசம்பர் 28, 2024 உங்களுடைய அஷ்டம நிலை, அஷ்டம ஸ்தானத்திற்கு சனி பகவானோடு இணைந்த சுக்கிரனாக இருந்தார். அந்த சனி பகவானோடு இணைந்த சுக்கிரனாக இருக்கும்போது திருமணம் கைகூடும். திருமணம் அண்மையிலே கைகூடியவர்களுக்கு இல்லத்திலே வளைகாப்பு, சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கும். இதனால் ஒரு சுகப்படக்கூடிய, உங்களுக்கு உரிய விஷயங்களிலே சுகப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். சிலர் உங்களுடைய வீடுகளை மாற்றக்கூடிய, வாடகை வீட்டிலே இருந்து ஒரு சொந்த வீடு கடனாவது வாங்கி குடிபோவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கும். பெண்களாக இருக்கும்போது பெரிய முடிவுகளை எல்லாம் சாதாரணமாக எடுத்து வாழ்க்கையில பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும். சனி பகவானோடு சுக்கிரன் சேரும் போது இந்த இருவரும் ஒருவரோடு ஒருவர் யோகத்தை அள்ளித்தரக்கூடியவர்கள் அஷ்டம நிலைக்கு வரும்போது சற்று சில விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருந்திருக்க வேண்டும். வம்பு தும்பிலே சிக்காமல் நீங்கள் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். வம்பு தும்பிலே சிக்காமல் இருந்து சாத்வீக எண்ணங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பெண்களாக இருந்தாலும் கூட ஒரு வேலைக்கு செல்கிறீர்கள் என்றால் இப்போது சிறப்புகள் எல்லாம் இருக்கும். இழந்த நற்பெயர் பெற முடியும். கன்னி பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் திருமணத்திற்கான வாய்ப்பு எல்லாம் அற்புதமாக தந்து சுகப்படக்கூடிய சுக்கிரன் உங்களால், பெண்களால் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது இருக்கும். இதில் முக்கியமாக ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டும் என்று இருக்கிறேன். அதை பற்றி பேச வேண்டும் என்றும் இருக்கிறேன். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு விஷயம். காரணம் என்னவென்றால், சுக்கிரன் சாதாரணமாக ஒரு 40, 45 நாட்களிலே ஒரு ராசியிலிருந்து பெயர்ந்து சென்று விடுவார். அதாவது பெயர்ச்சி நடக்கும். இப்போது ஒரு ராசியில் கிட்டத்தட்ட ஒரு 125 நாட்களுக்கு இருந்து, அதுவும் உச்சத்தில இருந்து உங்களுக்கு ஜனவரி 27, 2025 முதல் 31 மே 2025 வரை இந்த காலகட்டத்திலே அதிலே பெரும்பகுதி ஒரு 110 நாட்களுக்கு மேல் ராகுவோடு இணைந்து உங்களுக்கு பலனை தரக்கூடிய அந்த அற்புதம் நிகழும். இந்த ராகுவோடு இணைந்து அந்த பலனை தரக்கூடிய அற்புதம் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. காரணம் அது பாக்கிய நிலையிலே, அதிர்ஷ்ட நிலையிலே உங்களுக்கு அந்த பலனை தருகிறது. சரி, அதிர்ஷ்ட நிலையிலே இது தரும் பொழுது சாமர யோகம் இந்த 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 கிரகங்கள் அமைப்பை ஏற்படுத்தும் போது
சுக்கிரன் சென்று ராகுவோடு இணையக்கூடிய அந்த 27, 28 ஜனவரி 2025ல நல்ல அற்புதங்களை தரக்கூடிய, சுகங்களை தரக்கூடிய சிறப்பான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகள் 7, 9, 10 ஆகிய இடங்களிலே பார்க்கும்போது அற்புதமாக 7லே புதன், 9லே சுக்கிரன். அதேபோல் மேலும் உங்களுக்கு அற்புதத்தை தரக்கூடிய இந்த 10ஆம் நிலையில சரியாக நேர்கொண்ட பார்வையிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று சனி பகவானுடைய பார்வை பலம். இந்த நிலையில் இது இணைவது காரணமாக ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? உங்களோடு வயதிலே சற்று குறைந்திருந்தவர்களோடு ஏற்பட்டிருந்த பிரச்சனை, அது ஆண் பெண் உறவு சிக்கலாக இருக்கலாம். சாதாரண ஒரு ஆசை காதலாக மாறி அது மோகமாக உருவாகி காமமாக மாறி அஷ்டமச்சனி காலத்திலே அதற்கு சற்று முன்போ அவர்களை தவறாக பயன்படுத்தியோ அல்லது அவர்கள் உங்களை தவறாக பயன்படுத்தியோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அதை வாழ்க்கையிலே மேலும் பிரச்சனையாக்காமல் சுமூகமாக அந்த சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்பை தரும். இதற்கு சாத்வீக எண்ணங்களோடு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை அணுக வேண்டும். அப்படி இருக்கும்போது அற்புதம் என்பது நிச்சயமாக நிகழக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்ல, சுக்கிரன் மற்றும் குரு ஒருவரோடு ஒருவர் அந்த இடங்களை பரிமாற்றம். சுக்கிரனுடைய வீட்டிலே குருவும், குருவினுடைய வீட்டிலே சுக்கிரனும் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அற்புத ராஜயோகம் வெற்றியை தருவதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியாக ஏற்பட்ட அல்லது காதல் வாழ்க்கையாக மாற்றலாம் என்று நினைத்து அதில் ஏற்பட்ட சிக்கல் எல்லாம் எளிதிலே தீர, காமம் மோக உறவுகளால் ஏற்பட்ட சிக்கல் எளிதிலே தீர்வதற்கான வாய்ப்பு. இல்லை, காம மோக உறவு சிக்கல் என்றால் என்ன? ஒரு நிலம் விரும்பி, ஆண் பெண் மட்டுமல்ல, உறவு மட்டுமல்ல, ஒரு நிலத்தையோ ஒரு பொருளையோ ஒரு வாகனத்தையோ ஒரு தங்க ஆபரணத்தையோ அதன் மீது ஆசைப்பட்டு அது ஆசை காதலாக அதன் பின்பு மோகமாக அது காமமாக எப்படியாவது பெற வேண்டும். சட்டத்திற்கு உட்பட்டோ, எத்திக்ஸுக்கு உட்பட்டோ, சம்பிரதாயத்திற்கு உட்பட்டோ, உட்படாமலோ எப்படியோ என்ற அந்த வார்த்தை வந்திருக்கும். இதனால் ஏற்பட்டிருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும். சரள யோகத்தின் நற்பலனை பெறுங்கள். 8ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திலே இருப்பது, அது மூலத்திருகோணம் ஆட்சி பெற்றிருப்பது அப்படி ஒரு சிறப்பு. அது கடகத்திற்குத்தான் அமையும். இந்த நிலையில நீங்கள் பயமற்றவராக இருக்க வேண்டும் என்றால் மனதிலே எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் இருக்க வேண்டும். நீங்கள் செய்த தவறை வருந்தி திருந்திய போது வெற்றிக்கான வழிகள் வரும். நீண்ட நெடுங்காலம் வாழ்வதற்கு மன தைரியம் என்பது வர வேண்டும் என்றால் உடல் சீராக இருக்க வேண்டும். அப்போது உள்ளமும் உடலும் ஒருங்கிணைந்து செயல்படும் போது வெற்றி போற்றப்படக்கூடிய, பாராட்டப்படக்கூடிய, அது மட்டுமல்ல கொண்டாடக்கூடிய வெற்றியாக இருக்கும். அந்த வெற்றி செழிப்பாக இருக்கும். அதனால் இந்த நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 110 நாட்கள், 27 ஜனவரி 2025 துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 110 நாட்கள் ராகு சுக்கிரன் இணைவு இருக்கும் போது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கெடுத்த உங்களுடைய காம மோக உறவுகளில் வந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதை தீரும்படியான வழிகளை நீங்கள் அந்த வழிகளிலே நடப்பது வெற்றிக்கான வழியை தரும். அன்பு நேயர்களே, கடகராசி என்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள்.